நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு 2 வசனத்தை வாசித்து திருப்பி உங்கள் சாட்சிக்கு போல ஆசைப்படுறேன். நேபுகாத்நேச்சர் தானியேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2 வசனம். நேபுகாத்நேச்சர் ராஜரீகம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சர் சொப்பனத்தை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனின் நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் சோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜசமூகத்தில் நின்றார்கள். அவர்கள் நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாரு, ராஜா வந்து கட்டளையிடுறாரு, இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்கள் பிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாரு. எல்லாத்தையும் கொண்டு நிறுத்துகிறாங்க. அப்போ ராஜா கண்ட கனவு கொஞ்சம் லேசாக மறதியாக அவருக்கு ஆயிடுச்சு. அவனொன்று அந்த கனவு கண்டோன்னா அவருக்கு நிம்மதி போச்சு. ஒரே கலக்கம், நம்ம என்ன ஆகுமோ, நம்ம நாடு என்ன ஆகுமோ, ஒரு பயங்கரமான கனவு கண்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்லாம் அந்த கல்தையர் எல்லாத்தையும் வர வச்சு, நான் ஒரு கனவு கண்டேன், நீங்கள் அந்த கனவை சொல்லணும், அதுக்கு அர்த்தமும் சொல்லணும் அப்படின்னு ராஜா வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்களால யாராலுமே சொல்ல முடியல. ராஜா சொல்கிறாரு, நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா இந்த ராஜா உபசரிப்பு உங்களுக்கு தெரியும், வீடு கொடுப்பேன், நகை கொடுப்பேன், அது கொடுப்பேன், எல்லாம் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் இதில் யாருமே சொல்லனா உங்களை எல்லாத்தையும் தூக்கு தண்டனை பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ராஜா கட்டில் விட்றாரு. உங்களுக்கு யாராலுமே அவருக்கு சொன்ன அர்த்தத்தை, அவருக்கு சொன்ன கனவையும் சொல்ல முடியல, அர்த்தமும் சொல்ல முடியல. அப்புறம் திருப்பி மறுநாள் இவங்க எல்லாத்தையும் சிறைச்சாலையும் பண்ணுங்க. மறுநாள் நாளைக்கு வந்து இன்னும் யார் யார் இந்து கோயிலில் உள்ள பூசாரி, சாமி ஆடுறவங்க, இன்னும் வேறு யாரெல்லாம் குறி சொல்கிற அவங்க எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மறுநாள். அப்போ இந்த தானியலையும் இதில் வர்றாரு. தானியல் ஒரு தீர்க்கதரிசி தானே. உடனே தானியலையும் பிடிச்சி கொண்டு வர்றதுக்காக போகிறாரு. போன உடனே அவர் கேட்காரு, என்ன விஷயம். அப்போ ராஜா திடீர்னு இப்படி உத்தரவு போடுறது கேட்க. அப்போ அவருக்கு சொல்கிறாங்க காரணத்தை, நம்ம ராஜா கண்ட கனவை யாரும் சொல்ல முடியல, அதனால் நீயும் சொல்லணும், உன்னையும் தலை துண்டிக்கப்படும், எல்லாருமே துண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் கொஞ்சம் தவணை கேட்காரு, எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க, நைட்டு மட்டும், நாளைக்கு நான் வந்து கூப்பிட்டு போங்க, நானே உங்கள் ராஜாவுக்கு கனவையும் சொல்லி அர்த்தத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் கேட்காரு. அப்போ இவரே அவருக்கு கொஞ்சம் சரி, நாளைக்கு நான் கரெக்டாக வந்துடும் இந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லி கட்டில் விட்டு போயிடுறாரு. மறுநாள் நைட்டு தானியல் என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட போய் முட்டு போடுறான். வல்லமுள்ளவரே, எனக்கு அந்த கனவையும் சொல்லுங்கள், அர்த்தத்தையும் சொல்லி முட்டு போடுறான். கூட உள்ள நண்பர்கள்ட்டே நீங்களும் கொஞ்சம் நைட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் ஆண்டவர் சமூகத்தில் முட்டி போடுறான். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ராஜா கண்ட கனவை அந்த தரிசனம் மூலமாக இந்த டிவியில் படம் காட்டுற மாதிரி அவனுக்கு எல்லாம் காட்டுறாரு. காட்டினோடனே என்ன பண்ணுறான், மறுநாள் ரெடியாக இருக்கான், வந்து கூப்பிட்டு போகிறாங்க, ராஜா கிட்ட போகிறான். ராஜாவே, நீர் ஒரு சொப்பனத்தை கண்டீர், அந்த சொப்பனம் வந்து பெரிய சிலையை கண்டீர், அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாக இருந்தது, அது உமக்கு எதிரே நின்றது, அதன் ரூபம் பயங்கரமாக இருந்தது, அந்த சிலையின் தலை பசும் பொன்னாலும் அதன் மார்புகள் வெள்ளியும், அதன் வயிறுகள் அதன் தொடையும் வெண்கலமா, இப்படி ஒரு பெரிய கனவு கண்டீர், அந்த பெரிய சிலையை கண்டீர். அந்த சிலை நீர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய மலையிலிருந்து ஒரு பெரிய கல் வந்து அந்த சிலையை மோதி அது சுக்கு சுக்கா நொறுங்கிட்டு, வெண்கலம் தண்ணி இது எல்லாமே தனித்தனியாக போயிடுச்சு, இந்த கனவு தான் நீங்கள் கண்டீர் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்த ராஜா, ஐயோப்பா இவன் என்னடா இது பண்ணி எந்திரோன்னா அப்புறம் ராஜா அவன் சொல்கிறான், திருப்பி அதுக்கு அர்த்தத்தையும் சொல்கிறார். அந்த தானியல் அந்த அர்த்தத்தையும் சொன்னோடனே இவன் ராஜாவே அந்த தீர்க்கதரிசி காலில் தொப்புன்னு விழுந்து, எவ்வளோ தேவர்கள் இருக்காங்க, ஆனால் உன் தெய்வம் தான் மெய்யான தெய்வம், உண்மையான தெய்வம், யாராலுமே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருக்கு எல்லா காரியத்திலையும்
அவருக்கு சொல்லி அவருக்கு எல்லா வெகுமதியும் கொடுக்கார். நானும் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் என்னைய ஒரு 2006 எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு. நான் நிறையா வீட்டில் இருக்கேன், தெருவில் இருக்கேன். தெருவில் இருந்தால் மீன் சாப்பாடு நிறையா இருக்குது. ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, குழம்போடு மீனோடு நிறையா இருக்குது. இல்லை ஒருத்தர் வராங்க, இந்த தரிசனம் இது வர்றவங்களுக்கெலாம் சாப்பாடு வச்சு மீன் வச்சு கொடுத்தேன். இதில் வந்து நிறைய இந்துக்காரங்க வராங்க, ஆயர்கள் வராங்க, ஊழியக்காரங்க வராங்க, இப்படி நிறைய ஜனங்கள் வராங்க. எல்லாருக்கும் வச்சு கொடுத்தேன். அந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு 2006 ஒரு பெரிய தரிசனத்தை காட்டினார். அதே பிரகாரம் நான் வேலூருக்கு போகிறேன். வேலூருக்கு போயாச்சுன்னா உண்மையில் இந்த ஊழியக்காரங்களாம் ஒன்றும் இல்லாமல் ஊழியக்காரங்களாம் போவோம். ஆண்டவர் நான் இல்லை, அவர் அடியனை கொண்டு போவார். ஒரு 20 பேரை வச்சு அந்த பாஸ்டர் ஊழியம் நடத்துவார். ஆண்டவர் போய் அங்கே போய் என்ன ஒரு சின்ன சாட்சி சொல்லி செபிச்சுட்டு வருவேன். பார்த்தாச்சுன்னா திருப்பி 2-3 மாதம் கழிச்சு போயாச்சுன்னா 20 பேர் 40 பேர் ஆயிடுவாங்க. பாஸ்டர் ரொம்ப செழிப்பாகிடுவார். இந்த மாதிரி ஒரு பாஸ்டரு என் கூடயே இருக்கும்போது எல்லா காரியத்திலும் அவர் பாஸ்டர் ஆகி சென்னையில் பாஸ்டராக இருக்கார். அவர் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணோன்னே அப்போ கதை இதெல்லாம் பேசுகிறோம், நானும் அவரும் பேசுகிறோம். திடீர்னு ஒரு நாள் நான் தூங்கிட்டு கிடக்கேன், விடியக்கா 5 மணிக்கு ஃபோன் அடிக்கார். அப்போ என்னையா சின்னத்தர, என் பொண்ணுக்கு திருமணம் ஆகி 15 ஆண்டுகள் ஆச்சு, குழந்தை இல்லை, ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. சரி நான் நேரில் வரேன் அப்படின்னேன். வேண்டாம், நீ ஃபோன்லேயே ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. ஆண்டவர் என்னை செபிச்சேன். பார்த்தாச்சுன்னா இப்போது என்னென்னா ஒரு 5 மாதம் கழித்து நான் ஃபோன் பண்ணுறேன். அவர் 6 மாதம் அவர் சொல்கிறாரு, இப்படி பொண்ணு மாதமாக இருக்கா, 2 குழந்த. அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க டாக்டர், 6ஆவது மாதம் ஆகப்போகுது. நான் மெதுவாக சொல்லலாம் அப்படின்ட்டு இருந்தேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஆண்டவர் செஞ்ச நன்மையை என்ன பண்ணுறாங்க, இப்படி நிறைய செய்கிறாரு அவர். அதே மாதிரி ஒரு நிறையா அது மாத்திரம் இல்லை, இப்படி சபையில் போவோம். சபையில் போய் சாட்சி சொல்லுவோம், ஜெபிப்போம், வரோம். அப்புறம் பார்த்தாச்சுன்னா சபையெல்லாம் பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த வேலூரில் பொண்ணு அணைக்கட்டுன்ட்டு ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தை அந்த பொண்ணு அணைக்கட்டு ஊர் கிடையாது, தனியாக ஆலயம். அப்போ ஆனால் சுற்று வட்டாரத்துலேருந்து அந்த சபைக்கு எல்லோரும் வராங்க. அப்போ அந்த சபை ஒரு சின்ன சர்ச்சையாக இருக்குது. அப்போ எங்கள் வேலூர்லேருந்து ஒருத்தர் ஸ்டாண்டின்ட்டு அங்கே வருஷம் மீட்டிங் வைப்பார். பந்தெல்லாம் போட்டு எல்லோரும் உட்காந்து மீட்டிங் வைப்பார். அப்போது ஒரு முறை நான் போயிருக்கேன். அதான் அப்போ ஆரோன்னு ஒரு பிரதர் நடத்திக்கிட்டு இருக்காரு. டேனியில் ஐயா கொஞ்சம் வர லேட் ஆச்சு. உடனே என்னைய பிரதர் நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் பின்ன சாட்சி சொல்லி செபிச்சுட்டு வந்துட்டேன். பார்த்தாச்சுன்னா ஒரு வருஷம் கழிச்சு பார்க்க சின்ன சபையாக இருந்தால் நல்லா பெருசாக இடம்லாம் போட்டு நல்லா உட்கார்றதுக்கு நல்லா வசதியாக நல்லா பெரிய இது மாதிரி கட்டிக்கிட்டு விட்டாங்க. இந்த மாதிரி அது மாத்திரம் இல்லை, நான் வேலூர் காகிதப்பட்ட ஆலயத்தில் தான் எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய கிஃப்ட்டு கொடுத்தாரு. அந்த ஆலயத்தில் போய் எனக்கு ஒரு ஞானஸ்தானம் எடுத்தேன். அதில் தான் சின்னத்துறையாக இருந்து சின்ன தோமணி ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அந்த சபையில் ரொம்ப வருஷமாக அப்படியே கிடக்கு, சின்ன சபை, சும்மா போட்டு வீடு மாதிரி சின்னதாக ரொம்ப வருஷமாக அப்படியே இருக்குது. ஒரு முறை ஆண்டவர் என்னை அங்கே அனுப்புனார். நான் போனேன், சாய்ச்சி சொல்லி செபித்தேன். பார்த்தாச்சுன்னா 1 கோடி ரூபாய்க்கு நல்ல பெரிய சபையாக கட்டினாங்க. அதே மாதிரி நான் படித்த ஸ்கூலு இங்கே மிஞ்சானபுரம் பக்கம் பூலிவுடி இது பண்ணிட்டு இருக்குது ஒரு ஊர். அந்த ஊரில் தான் நான் ஸ்கூலில் போய் படித்து வருவேன். இங்கெல்லாமோ சாட்சி சொல்கிறோம், நம்ம இந்த படித்த ஸ்கூலில் சாட்சி சொல்லணும்னு சொல்லி நம்ம படித்த ஊரில் போய் ஒரு நாள் சாட்சி சொல்லி செப்பிட்டு வந்தேன். 2 வருஷம் போய் பார்க்கேன். ஆலயம் பெரிய முன்னால் எடுத்து கட்டியிருக்காங்க, பெரிய கோபுரம் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி தேவன் பெரிய காரியெல்லாம் செய்கிறாரு. நான் எங்கள் மாமனார் ஊர் திருக்கன்குடி. அந்த திருக்கன்குடி ஊரில் இருக்கேன். பக்கத்தில் லெவஞ்சிபுரம் ஊர். அந்த ஆலயத்தில் உபவாச கூட்டம் நடக்குது சனிக்கிழமை. நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பெருக்குமாஸ் பாட்டு கேட்டு இன்னையில் இருக்க முடியல. உடனே எங்கள் மாமா கிட்ட, மாமா இங்கே போய் நான் சாட்சி சொல்லணுமே. போங்க, ரோட்டுக்கு அந்த பக்கத்தில் சபை இருக்குது,
அப்படின்னேன். நான் போனேன். சின்ன சாட்சி சொல்லி செபிச்சுட்டு வந்துட்டேன். பார்த்தாச்சுன்னா திருப்பி ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த கோபம் பெருசா எடுத்து கட்டப்பட்டாங்க. இப்படி ஆண்டவர் எண்ணி முடியாத அதிசயங்கள், அற்புதங்கள் அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, செய்கிறார். நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காரியங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே வரேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் அனைவருக்கும் நன்றி.